بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஜுமாவுடைய தினத்தில் அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆவலோடு நாமெல்லாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டப்பட்டு மறுமையிலே சுவனத்தை பெறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் காட்டியிருக்கிற அடிப்படையில் நாமெல்லாம் அமைத்து அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு அல்லாஹுவால் சொல்லித்தரப்பட்டிருக்கிற கட்டளைகளையும் நபி அவர்களுடைய வழிமுறைகளையும் நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம கடைபிடித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறு அவர்களுடைய நிகழ்வுகள் நமக்கு தெரியுமா என்று கேட்டால் இறைவனும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கிற சில காரியங்களை தவிர சில நிகழ்வுகளை தவிர வேறு எதையும் நாம அறிந்திருக்கவில்லை. அதுபோல் அவர்களுடைய வாழ்க்கையை கற்பனை செய்து நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் சில நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் சில சம்பவங்களை திருமறை குர்ஆனிலேயும் நமக்கு சொல்லி இருக்கிறார். முன்னொரு காலத்திலே இப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். முன்னால் வாழ்ந்த சில மனிதர்கள் இப்படி இருந்தார்கள். இப்படி என்று சில நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைய தினங்களில் சில நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்வுகளோடு சேர்த்து அவற்றில் இருக்கிற படிப்பினைகளையும் நாம அறிந்து வைத்துக் கொண்டால் நமக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில் அதன் மூலம் நாம படிப்பினை பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும்.
இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழக்கூடிய நமக்கு ஆரம்ப காலகட்டங்களில் எதிர்ப்புகள் என்பது தாராளமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நம்மை ஏசக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் நம்மை அடிக்கக்கூட துணிந்தவர்களாகவும் நாம இந்த ஏகத்துவ பயணத்திலே மக்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக மக்களிடத்திலே ஏச்சையும் பேச்சையும் அடி உதைகளையும் எல்லாம் அவர்களும் வாங்கியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே முன்னால் சென்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு நபியினுடைய வரலாற்றை சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இதை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்கிறார்கள், இன்றைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சம்பவத்தை சொன்னதை போன்று இன்றைக்கும் எங்களுக்கு அது பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், முன்னால் வாழ்ந்த ஒரு நபி, அந்த நபியை அந்த சமுதாயத்து மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை அடித்து அவரை அந்த சமுதாயத்தவர்கள் இரத்தத்தில் ஆழ்த்தி விட்டார்கள். அப்படி ஆழ்த்திவிட்ட அந்த நேரத்திலே அந்த நபி என்ன செய்தார் என்றால் தன்னுடைய முகத்தில் இருந்த அந்த இரத்தத்தை அவர் துடைத்து விட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி கௌமி வஹுவ லா யஅலமூன், இறைவா என்னுடைய சமுதாயத்தை நீ மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள், இறைவா இந்த சமுதாயத்தை நீ மன்னித்து விடு என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார் என்கிற ஒரு நபியினுடைய வரலாற்றை சொல்கிறார்கள். இதுல நாம என்ன படிப்பினை பெறலாம்? ஒரு நபி எந்த அளவிற்கு தாக்கப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய முகத்திலிருந்து வழிகிற இரத்தத்தை அவர் துடைத்து கொண்டு, அப்படின்னா முகத்திலே அடித்திருக்கிறார்கள், இரத்த காயப்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக? இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காக. அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய பாதையில் நீங்க வாங்க, மறுமைக்கு அஞ்சி வாழுங்கள், அதற்காக உங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், நேரான பாதையில நடங்க அப்படின்னு சொன்னதற்காக வேண்டி அவரை அடித்து முகத்திலே இரத்தம் வருகிற அளவிற்கு தாக்கி இருக்கிறார்கள். அந்த நபி என்ன செய்தார்? அந்த முகத்திலே வழிகிற இரத்தத்தை துடைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார், இறைவா இந்த கூட்டத்தை நீ மன்னித்து விடு, இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என்றால் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை இதிலிருந்து நாம பெற முடியும்? இன்றைக்கு நம்மோடு எத்தனையோ நம்மை சார்ந்த சகோதரர்கள் வாழ்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தார் வாழ்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டால், நமக்கு ஒரு கஷ்டத்தை தந்துவிட்டால் நாம எப்படி துடித்து போகிறோம்? துடித்து போய்விட்டு நாம எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கிறது? இனிமேல் இவரோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது, இனிமேல் இவரோடு எந்த நிலையிலையும் பேசக்கூடாது, இவருக்கும் நமக்கும் இனி எந்த ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இவனை கண்டாலும் சலாம் சொல்லக்கூடாது, இவன் இருக்கிற பக்கமே திரும்ப கூடாது, இவன் நம்மை நோவினை படுத்தி விட்டான், இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், இவன் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யல, நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு உதவி செய்யலையே அப்படிங்கறது மாதிரி பல துன்பங்களிலேயும் மக்களை நாம் வெறுக்கிறோமா இல்லையா? மக்களை நாம வெறுத்து ஒதுக்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த நபியை அவருடைய சமுதாயம் அடித்து முகத்திலே இரத்த காயத்தை வரவைத்த பிறகும் எவ்வளவு பக்குவத்தோடு, எவ்வளவு நிதானத்தோடு அந்த மக்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல், அவர்கள் மீது கோபப்படாமல், இறைவா இது என்னுடைய சமுதாயம், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கேட்டாரே, அதுல நமக்கு படிப்பினை எவ்வளவு பெற முடியும்? நாம அப்படி வாழ வேண்டும். நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு தவறுகள் செய்திருக்கலாம், நம்முடைய சகோதரன் நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம், அவனை அலட்சியப்படுத்தி விட்டு
அவனை மன்னித்து விட்டு, இறைவா இவனை மன்னித்து விடு அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நாம் வந்து விட்டோம் என்றால் இந்த இஸ்லாம் நம்மை மிகப்பெரிய அளவிலே பக்குவப்படுத்தி விட்டது. இந்த மார்க்கம் நம்மை மிகப்பெரிய அளவிலே ஒரு மனிதனை அவருடைய இயற்கை தன்மையிலே கொண்டு வந்து விட்டது என்கிற ஒரு நிலையை நாம் அடைய முடியும். எனவே இதை ஒரு படிப்பனையாக நாம பெறலாம். அது மாதிரி இதற்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? அந்த மனிதர் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு கடன் கொடுப்பார். அப்படி கடன் கொடுக்கிற அந்த நேரத்துல அதை வசூலிப்பதற்கு ஒரு இளைஞனையும் அவர் நியமித்திருக்கிறார். கடனை கொடுக்கணும், போய் வசூலிக்கணும். இப்பவும் அது மாதிரி நிலை இருக்கிறது. கடன் கொடுப்பார்கள், வசூலிப்பார்கள், ஆனால் கடுமையாக நடந்து கொள்வார்கள். கடன் வசூலிக்கிறவனை பார்த்தாலே அவன் ஏதோ குண்டர்கள் அது மாதிரி தான் இருப்பாங்க. கடுமையாக நடந்து கொள்வாங்க. அதுவும் அந்த கடன் வட்டியின் அடிப்படையிலே தான் இருக்கும். அதை கொடுக்கவில்லை என்றால் கடுமையாக பேசுவார்கள், திட்டுவார்கள், மானபங்கப்படுத்துவார்கள். இப்படி மானபங்கப்படுத்தப்பட்டதனால் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள், தற்கொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், தன்னுடைய குடும்ப மானத்தை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இது மாதிரியான நிகழ்வுகள் இன்றைய காலத்திலே நடக்கிறது. ஆனா இவர் ஒரு நல்ல மனிதர். இவர் என்ன செய்யறாரு? இது வட்டிக்கு கடன் கொடுக்கல, மக்களுக்கு உதவுவதற்காக கடன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற அந்த மனிதர் தன்னுடைய அந்த வேலையாரிடத்துல சொல்வாரு, தான் வைத்திருக்கிற அந்த வசூலிக்கிற அந்த இளைஞரிடத்திலே அவர் சொல்வார், இதா அத்தைத்த மோசிரன், நீ ஏதாவது சிரமப்படக்கூடியவரை பார்த்தால், நான் கடன் கொடுத்திருக்கிறேன், அந்த கடனாளிகள் சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னு வைங்க, நீ அவரிடத்தில் நீ சென்றால் அவரை நீ கண்டுகிடாம விட்டுவிடு. ஒரு கடன் கொடுக்கிற, கடன் வாங்குறதே எதுக்கு வாங்குவாங்க? சிரமத்தோடு வாங்குகிறார்கள். ஆனா அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு கொடுக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறான், நமக்கு தெரிகிறது. அப்படி உனக்கு ஏதாவது சிரமப்படக்கூடியவர்கள் தெரிவார்கள் என்றால் நீ அவரை விட்டுவிடு. அல்லல்லாஹ ஐயத்த ஜாவஸ் அண்ணா, அல்லாஹ் மறுமையில் நம்மையும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். அல்லாஹ் நம்முடைய தவறுகளையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்யறாரு? அந்த இளைஞரிடத்திலே சொல்லுகிறார், கடனை வசூலிப்பதாக இருந்தால் சிரமப்படக்கூடியவர்கள் அந்த மாதிரி வரும்பொழுது விட்டுவிடு, கண்டுகிடாத, வாங்காம விட்டுரு அப்படின்றார். அவருடைய மனதை பாருங்கள். அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அவரு கடன், அதனை ஒரு உதவியாக கடனாக கொடுக்கிறாரு. அதை திருப்ப செலுத்த முடியாதவரிடத்திலே இவர் கருணை காட்டுகிறார். சரி, கடன் வாங்கிட்டான், கொடுக்க முடியல, சரி விட்டு அவன்கிட்ட வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இவர் என்ன செய்கிறார்? மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிறார். இவர் அல்லாஹ்வை சந்தித்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான்? அவருடைய அத்தனை தவறுகளை மன்னித்து அல்லாஹ் அவரை கடந்து போய் விடுகிறான். அவருடைய தவறை கண்டுவிடாமல் விட்டு விடுறான். அப்ப இந்த ஒரு பண்பு அந்த மனிதனிடத்தில் இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த நிலையை அவர் அல்லாஹ்வை சந்தித்த நேரத்தில் அடைந்து விட்டார். இதிலேயே நாம படிப்பினை பெறலாம். கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற நன்மையை ஒரு அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையோடு, இறைவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு, இறைவா நான் இந்த மனிதருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்வாயாக, நான் இந்த நன்மையை செஞ்சிருக்கிறேன், அதனால் நான் உன்னிடத்துல ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறேன், நான் இவருக்கு செய்தது மாதிரி நீ எனக்கு செஞ்சிரு, நான் இதை செய்தது போல எனக்கு நீ என்ன செய்யணும், இது மாதிரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு ஒரு நல்லெண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அதை நிறைவேற்றுகிறான். அவர் கண்டிப்பா சொல்லல, அல்லாஹ் இப்படி நமக்கு செய்யலாம், நாம நன்மை தானே செய்யறோம். ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டப்படுறவனுக்கு கடனை தள்ளுபடி பண்றதுங்கிறது ஒரு நல்ல காரியம். நாம அப்படி செய்வோம், அல்லாஹ்வும் நமக்கு செய்வான். அப்ப இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய அந்த வாழ்க்கையில் நன்மையை பெறக்கூடியவர்களாகவும் இறை திருப்தியை எந்த காரியத்திலையும் எதிர்பார்க்கணும். நாம செய்யக்கூடிய எந்த நன்மைக்கும் நான் இதை செய்கிறேன், இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு இப்படி நன்மை செய்யக்கூடும் என்கிற ஒரு நிலையோடு அந்த செயலை செய்தால் நிச்சயமாக
சில சம்பவங்கள் நமக்கு படிப்பினையாக நாம எப்படி இருக்க கூடாது என்பதற்குண்டான படிப்பினைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, சிலருடைய சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்கள். கடந்த காலத்துல பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க யாரு? ஒருத்தர் என்னன்னா தொழுநோய் பிடித்தவராக இருக்கிறார், இன்னொருத்தர் வழுக்கை தலையுடையவராக இருக்கிறார், இன்னொரு ஆளு கண் பார்வை இல்லாத குருடராக இருக்கிறார். 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்திலே வாழ்ந்து வந்தவர்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த 3 பேரிடத்திலையும் ஒரு வானவரை அனுப்புகிறான். இன்றைக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா என்றால் அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு எதுவும் சொல்லி தரல. ஆனால் கடந்த காலங்களில் இது மாதிரியான நிகழ்வுகள் அந்த மனிதரிடத்துல அல்லாஹ் வானவர்களை அனுப்புறது, அவரிடத்துல பேசுறது, அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு படிப்பினை ஏற்படுத்துவது, இது மாதிரியான காரியங்கள் நமக்கு முன்னால் சென்ற அந்த சமுதாயங்கள்ல நடந்திருக்குது. அவ இந்த வானவர் என்ன செய்யறாருன்னா தொழுநோயாளியிடத்திலே வருகிறார். வந்தவர் கேட்கிறாரு, ஐயுஷையின் அஹப்பு இலை, உனக்கு எந்த காரியம் விருப்பமானது, எது உனக்கு தேவைப்படுது, எது விருப்பமானதுன்னு கேட்கிறார். இப்ப இந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு நல்ல அழகான தோல் வேண்டும், அது மாதிரி எனக்கு இந்த தொழுநோய் என்ன செஞ்சிடணும், போய் நான் அழகாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த வானவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய உடம்புல தன்னுடைய கைகளை வைத்து தடை விடுகிறார். உடனே அவர் நல்ல தோற்றம் பெற்று விடுகிறார், அழகான தோல் அவருக்கு வந்து விடுது. அவர் சொல்லும் போதே சொல்றாரு, எனக்கு இந்த அழகான தோலும் இந்த நோயும் போகணும், ஏன்னா மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், இது மாதிரியான ஒரே நிலையில நான் இருக்கிறதுனால மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்புறம் அந்த தூதர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு கைகளை தடவி அவருக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. இவர் நல்ல தோற்றமுடையவராகவும் அழகிய தோலுடையவராகவும் மாறிவிடுகிறார். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறார், ஐயுல் மாலு அஹப்பிலை, உனக்கு எந்த செல்வம் உனக்கு மிக விருப்பமானது? ஏன்னா அவன் தொழுநோயாளி, அவன் ஒண்ணுமே இல்லாமத்தான் இருப்பான். இந்த நோயில மக்களே வெறுத்து ஒதுக்கும் பொழுது அவன் ஒரு ஏழையாகத்தான் மாறி போயிருக்கிறான், ஒண்ணுமே இல்ல. அவ என்ன செல்வம் உனக்கு வேணும்? அவரு சொல்றாரு, எனக்கு ஒட்டகம் வேண்டும் அல்லது மாடு வேணும். அப்ப அந்த வானவ தூதர் அவருக்கு ஒரு சினை ஒட்டகத்தை பரிசாக கொடுக்கிறாங்க. அப்ப அந்த சினை ஒட்டத்தின் மூலமாக குட்டிகள் ஈன்று அது பெருக்கெடுக்கிறது. அது எந்த அளவுக்கு மாறிவிடுகிறது என்றால் ஒரு கணவாய் முழுக்க அவருக்கு ஒட்டகத்தால் செல்வங்கள் நிரம்புகிறது. அடுத்தது என்னன்னா இந்த 2வது வழுக்கை தலைவரிடத்துல வர்றாங்க. அந்த தூதர் கேட்கிறாரு, உனக்கு எது விருப்பமானது? அவரு சொல்றாரு, எனக்கு அழகான முடி வேண்டும், ஷாருல் ஹசன், அழகிய முடி எனக்கு வேணும், மக்கள் என்னை வெறுக்கிறார்கள், என்ன ஒதுக்குறாங்க. அப்படியா? அவருடைய தலையில கையை வச்சு தடவுறாங்க. உடனே அவருக்கு என்ன ஆகிவிடுகிறது, முடி வளருகிறது, அழகிய முடியை அவர் பெறுகிறார். திரும்ப அவரிடத்துல கேட்கிறாங்க, உனக்கு என்ன செல்வம் விருப்பமானது? அவரு சொல்றாரு, எனக்கு மாடு வேணும். அவருக்கு ஒரு சினை மாட்டை கொடுக்கிறாங்க, அது குட்டிகள் ஈண்டுகிறது, அதனுடைய பெருக்கெடுத்து அது ஓடுகிறது, அது ஒரு கணவாய் முழுக்க அவருக்கு செல்வம் நிறைந்து விடுகிறது. 3வதாக குருடத்துல வர்றாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமானது? அந்த குருடர் சொல்கிறார், எனக்கு அல்லாஹ் பார்வையை திருப்பி தர வேண்டும், நான் மக்களை எல்லாம் பார்க்கணும், இந்த கண்ணின் மூலமாக எல்லோரையும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாரு. அவருக்கு கண் பார்வை, அவருடைய கண்ணுல தடவுறாங்க, கண் பார்வை வருகிறது. இப்ப அவரிடத்திலேயும் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன செல்வம் விருப்பமானது? அவர் ஆட்டை கேட்கிறார், எனக்கு ஆடு வேணும். அப்ப அது மாதிரி அவருக்கு சினையுடைய ஒரு ஆடு வழங்கப்படுது, அது குட்டிகள் ஈண்டுகிறது, அதனுடைய பெருக்கம் என்பது ஒரு கணவாய் முழுக்க நிரம்பி விடுகிறது. இப்ப 3 பேருமே பழைய நிலைமையில் இருந்து திரும்பி செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் அடுத்து அவருக்கு சோதனையாக அதே வானவரை திரும்பவும் அனுப்புகிறான். இந்த குஷ்ட நோயுடைய தொழுநோயிடத்துல வர்றாரு, அவர் முன்னால் இருந்த தோற்றத்திலேயே வர்றாரு. அந்த மனிதரிடத்துல கேட்கிறாரு, நான் பயணத்துல வர்றேன், இந்த பயணத்திலே எனக்கு என்னிடத்தில் இருந்ததெல்லாம் எனக்கு பறிபோய் விட்டது, எனக்கு எதுவுமே இல்ல, உனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த செல்வத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை நீ எனக்கு தந்தா என்றால் நான் அதன் மூலமாக என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி நான் என்னுடைய ஊருக்கு போயிடுவேன்
ஏன்னா அல்லாஹ் உனக்கு இந்த செல்வத்தையும் இந்த இதையெல்லாம் உனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவரு சொல்லுவாரு, கசீரா, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது, அதனால உனக்கு என்ன செய்ய முடியாது, இந்த செல்வத்திலிருந்து தர முடியாது. அவர் சொல்லி கேட்கிறார், நீ இதற்கு முன்னால உன்னை பார்த்தால், இதற்கு முன்னால் நீ தொழுநோயுடையவன் மாதிரியும் அதற்கு பிறகு உனக்கு அல்லாஹ் மாற்றத்தை தந்தது மாதிரி செல்வத்தை எல்லாம் வழங்கியது மாதிரி இருக்குத அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த அழகான தோற்றமும் இந்த செல்வமுங்கள் எல்லாம் எனக்கு வாழையடி வாழையாக எனக்கு தரப்பட்டது அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த வானவர் சொல்கிறார், நீ சொல்லக்கூடிய இந்த கூற்றில் நீ பொய்யனாக இருந்தால் நீ முன்பு எந்த நிலையில் இருந்தாயோ அது மாதிரி அல்லாஹ் உன்னை ஆக்கிவிடட்டும் அப்படின்றாங்க. உடனே அவர் பொய்யராக மாறுகிறார். அவருடைய முன்பு இருந்த நிலையில அவர் மாறி போய் விடுகிறார். இரண்டாவது இந்த வானவர் எங்க வர்றாரு, வழுக்கை தலைவரிடத்திலே வருகிறார். வந்து கேட்கிறாங்க, இது மாதிரி முன்னால் அவர்கிட்ட கேட்டது மாதிரி, எனக்கு பயணத்துல நான் வந்தேன், எல்லாத்தையும் தொலைத்து விட்டேன், உன்னுடைய மாட்டு மந்தையில் இருந்து ஒரு மாட்டை எனக்கு வழங்கினால் அதன் மூலமாக நான் என்ன செய்வேன், என்னுடைய தேவைகளை பெற்று நான் ஊரு போய் சேர்ந்துருவேன். இவரும் அதே சொல்றார், இல்ல நான் தர முடியாது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதிகமான கடமைகள் இருக்கிறது, நான் தர முடியாது. உடனே இவர் கேட்கிறாரு, நீ முன்னால் இது மாதிரி வழுக்கை தலையனாக இருந்து அதற்கு பிறகு அல்லாஹ் உனக்கு இந்த தோற்றத்தை வழங்கி செல்வத்தை எல்லாம் தந்தது மாதிரி இருக்குத. அவர் மறுக்கிறார், இல்ல எனக்கு இது முன்னாடியே உள்ளதுதான். அப்ப அவரிடத்திலேயும் அதே மாதிரி சொல்லுகிறார், நீ சொல்லக்கூடிய இந்த கூற்றிலே நீ பொய்யனாக இருந்தால் உனக்கு பழைய நிலை திரும்பட்டும். அப்படியே என்ன செஞ்சிருது, பழைய நிலை அவருக்கு திரும்பி விடுகிறார். திரும்ப குருடரிடத்திலே வருகிறார். வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார். அவர் என்ன செய்யறாரு, என்னுடைய செல்வத்திலிருந்து நீங்க எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்டே சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் பார்வையை அல்லாஹ் பறித்து அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறது மாதிரி இருக்குது. ஆமா உண்மைதான், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சானா, பார்வை இல்லாமல் இருந்து எனக்கு செல்வத்தை தந்தான். இன்றைக்கு என்னுடைய செல்வத்திலிருந்து நீங்க எதை எடுக்கிறீர்களோ அந்த எதற்குமே நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களிடத்துல கணக்கு கேட்க மாட்டேன், எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு இதற்கு பிறகு நான் முன்னாடி நான் குருடனா இருந்தேன், அதற்கு பிறகு நான் அல்லாஹ்வால் செல்வத்தை வழங்கப்பட்டு இன்னைக்கு நான் சிறப்பா இருக்கிறேன், நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிடுங்க, எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டார். அப்ப அவரு சொல்றாரு, உங்களுடைய செல்வத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னது, இது உங்களுக்கு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். நீங்க இந்த சோதனையிலே வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுடைய 2 தோழர்களும் சோதனையிலே தோற்று போய்விட்டார்கள் என்று சொல்லி அந்த வானவர் சொல்லுவாரு, ரலியல்லாஹு அன்க, உங்களை குறித்து அல்லாஹ் திருப்தி கொண்டு விட்டான், அந்த 2 பேர் குறித்து அல்லாஹ் திருப்தி அடையல, அவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இது என்ன, முன்னால் வாழ்ந்த ஒரு காலத்திலே நடந்த சம்பவம். இதுல என்ன நாம பார்க்கணும், மனிதன் எந்த அளவிற்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான், எந்த அளவிற்கு மடையனாக முட்டாளாக இருக்கிறான் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவருக்கு இந்த நிலை மாறியது என்பது இறைவனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்ற மனிதன் காலம் போன போக்கில் அதை மறக்கிறானா இல்லையா? இதற்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், ஏழையா இருந்தோம், நாம நோயாளியா இருந்தோம், நாம் அந்த நோய்க்கும் ஏழை தன்மைக்கும் நாம நம்முடைய உழைப்பை போடல, போய் மாசக்கணக்கில் வருடக்கணக்கில் மருத்துவமனையில தங்கி அதன் மூலமாக நமக்கு குணம் வரல. ஒரே நிமிடத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து தூதர் வந்து நம்முடைய நிலையை மாற்றி நமக்கு இவ்வளவு செல்வத்தை வழங்கி இருக்கிறாங்க, அழகிய தோற்றத்தை வழங்கி இருக்கிறார்களே. அப்ப நாம இப்ப பொய் சொல்றோமே, நாம இன்னைக்கு அதை கொடுக்காம இருக்கிறோமே அப்படிங்கிற சிந்தனையுடைய உள்ளத்துல வந்துச்சா? அந்த சிந்தனையுடைய உள்ளத்துல வரவே இல்லை. கடந்த கால நிகழ்வுகளை மறக்கிறார். இதை தருவதற்கு ஆற்றல் படைத்த இறைவன் இதை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்கு ஆற்றல் படைத்தவன அதை மறந்துட்டான். அது மாதிரி இந்த நிலையை மறக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அவனை திரும்பவும் அவனை என்ன செஞ்சிருது, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கி விடுகிறார். முதல்ல இருந்த நிலை அவனை மாற்றி இவன் மறுக்கிறதுனால இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுகிறார். அப்ப நாம என்ன நினைக்கணும், எந்த நேரத்திலையும் இறைவனுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. நம்முடைய நிலைகளை அல்லாஹ் மாற்றி இருப்பான். முதல்ல நாம வறுமையில் இருந்திருப்போம், கஷ்டத்தில் இருந்திருப்போம், துன்பத்தில் இருந்திருப்போம். அப்படி நாம எந்த கஷ்டத்தில் துன்பத்தில் நாம இருந்தோமோ அதே நிலை இன்னொரு தடவை இன்னொரு மனிதனுக்கு வரும் பொழுது
அவர் உதவி தேடினால் நாம் அந்த நிலைகளை மறக்காமல் நாம என்ன செய்யணும், அவருக்காக நம்முடைய செல்வத்தில் இருந்து கொடுக்கணும். நம்முடைய நிலையை மறக்க கூடாது. அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும். இறை நினைவுகள் எப்போதும் இருக்க வேண்டும். பலமை என்ன செய்கிறோம், இறைவனுடைய அந்த கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். அதுல இந்த படிப்பினை இவரிடத்திலிருந்து பெறலாம். அது மாதிரி இன்னொரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் சொன்னார்கள். அவர் யாருன்னா தர்மம் செய்த ஒரு மனிதர். அவருடைய நோக்கத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுத்தான் என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இருக்கிறாரு, கால ரஜுலுன் லதஸத்தக்னல் லைலத பிஸதகத்தின். அவர் சொல்றாரு, நான் இன்றைய இரவில் என்னுடைய செல்வத்தை தர்மம் செய்வேன், இரவு நேரத்தில் செய்வேன்றார். அதற்கு காரணம் என்னன்னா, யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். நாம கொடுக்கிற தர்மம் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக செய்யணும். இன்னைக்கு இரவு நேரத்தில் கொடுத்தா எல்லாரும் பார்த்து விடுவார்கள். ஏன்னா இரவுல இருட்டு இல்ல, எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்குது. ஆனால் அவர்களுடைய காலத்திலே இரவிலே கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இரவு முழுக்க இருட்டுதான். அங்க எந்த விளக்கும் கிடையாது, எந்த ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, முழுக்க இருட்டுதான். அப்ப அது மாதிரி இரவுல நான் தர்மத்தை வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தர்மத்தை எடுத்து கொண்டு போய் அந்த தர்மத்தை கொண்டு போய் இருட்டுல கொடுத்தவர் ஒரு விபச்சாரியினுடைய கையிலே தர்மத்தை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். இப்ப பகல் வருகிறது, மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நேற்றைய இரவு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு தர்மம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப நாம என்ன செய்வோம், ஐயே நாம துடிச்சிருவோம், தர்மத்தை கொடுத்தோம் ஒரு விபச்சாரி கொடுத்துட்டோமே. இந்த மனிதர் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஸானியா, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்திருக்க அந்த காரணத்தினால உனக்குத்தான் எல்லா புகழும், நீதான அதை ஏற்படுத்தினாய், உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்றார், நான் இன்னைக்கும் தர்மம் செய்வேன். உடனே தர்மத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு செல்வம் படைத்தவருடைய கையிலே கொண்டு போய் தன்னுடைய தர்மத்தை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். முதல் நாள் ஒரு விபச்சாரிய கையில கொடுத்தாரு. இரண்டாவது நாள் இரவு போய் தர்மத்தை கொடுத்தார். அது யாருடைய கைக்கு போய் சேர்ந்து விடுகிறது என்றால் ஒரு பணக்காரனுடைய செல்வம் படைத்தவனுடைய கையிலே அந்த தர்மம் சென்று சேர்ந்து விடுகிறார். உடனே மக்கள் சொல்கிறார்கள், நேற்று இரவு ஒரு செல்வந்தனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரு சொல்றாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலல் கனி, ஒரு செல்வம் படைத்தவனுக்கு இந்த தர்மம் சென்று சேர்ந்ததனால உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி விடுகிறார். மூன்றாவது நாள் சொல்றார், இன்னைக்கு நான் தர்மம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் தர்மத்தை கொடுக்கிறார். அது யாருடைய கையிலே போய் சேருகிறது என்றால் அல சாரிக், ஒரு திருடனுடைய கையிலே போய் சேர்ந்து விடுகிறார். மக்கள் சொல்கிறார்கள், நேற்று இரவு ஒரு திருடனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த தர்மம் சென்று சேர்ந்திருக்கிறது. அவர் இன்னும் சளைக்கவில்லை. அவர் சொல்ல, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஸானியா வ அலா கனியின் வ அலா சாரிக், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணிற்கும் ஒரு செல்வந்தனுக்கும் ஒரு திருடனுக்கும் தர்மம் செய்ய வாய்ப்பளித்த இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி விடுகிறார். அவருடைய எண்ணத்தை பாருங்கள். நாம இப்படி கொடுத்துட்டோம், நாம என்ன செய்வோம், இவனுக்கு உதவி செய்யணுமா, அவனுக்கு உதவி செய்யணுமா, அவன் நம்மளை எதிர்க்கிறவனாச்ச, அவன் நம்மள கோபமா பாக்குறவனாச்ச, இவன் கெட்டவனாச்ச, இவன் மோசமானவனாச்ச, இவனுக்கு எதுக்கு தர்மம் கொடுக்கணும், இவனுக்கு தான் பெரிய செல்வம் இருக்குத, அவன் தான் நல்லா தானே இருக்கிறான், அவன் தான் டெய்லி வேலைக்கு தானே போறான், இப்படி எல்லாம் நம்முடைய தரத்தை பிரித்து நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இந்த மனிதர் அவர் இறைவனுக்கு தெரியாத தர்மம் செய்ய வேண்டிய, யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யணும்னு நினைச்சாரு. ஆனால் தர்மம் செய்யப்பட்டது நம்முடைய பார்வைக்கு ஒரு தவறான ஒரு தர்மம் மாதிரி தெரியுது. மக்கள் அப்படி பேசுகிறார்கள். ஆனா இவரு சளைக்கல, நான் கொடுத்தது இறைவனுக்காக வேண்டி கொடுத்தேன், அது இவருடைய கையிலே போய் சேர்ந்து விட்டாலும் அல்லாஹ்விற்கு தான் எல்லா புகழும், ஏன்னா இறைவன் தானே இவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்கிற நிலை எனக்கு ஏற்படுத்தினான் என்று சொல்லி அவர் பேசுறாரு. அப்ப அவருடைய கனவிலே அவருக்கு சொல்லப்படுகிறது, அம்மா சதக்கத்துக்க கது குபிலத், உன்னுடைய தர்மம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது.
அவருடைய கனவுல அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு பதிலளிக்கிறான், உன்னுடைய சதக்கா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் நீ கொடுக்கப்பட்ட அந்த தர்மத்தின் காரணத்தினால், ஒரு விபச்சாரிக்கு நீ கொடுத்திய தர்மம், அதன் மூலமாக அவள் அந்த தொழிலிருந்து தன்னை மாற்றி அவள் தன்னை தூய்மைப்படுத்தி நேரான பாதையிலே நடப்பதற்கு அந்த தர்மம் அது காரணமாக ஆகக்கூடும். நீ ஒரு செல்வந்தனுக்கு தர்மம் கொடுத்திய, அது அவனை மாற்றி அவன் பிறருக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய நிலையை அவனுக்கு உருவாக்கும். அதற்காக அந்த தர்மம் பயன்படும். நீ ஒரு திருடனுக்கு தர்மம் கொடுத்திய, அந்த தர்மம் என்ன செய்யும் என்றால் அவனை அந்த திருட்டில் இருந்து மாற்றி நல்லவனாக வாழச் செய்வதற்கு அது அவனுக்கு வழிவகை செய்யும் என்று சொல்லி அவனுக்கு கனவிலே அந்த மனிதருக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்டுகிறது. அப்ப எப்படிப்பட்ட படிப்பினை என்று பாருங்கள். நாம யாருக்கு நாம கொடுத்தாலும் அந்த தர்மம் என்பது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம கொடுக்கிற அந்த தூய்மையான எண்ணமும் அந்த எண்ணத்தை அந்த நிலை நிறைவேற்றுகிறது. அப்ப இதுலயே நாம படிப்பினை பெறலாம். நாம என்ன செய்யலாம், இதுலயும் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்வை நாம் இவருக்கு அவருக்குன்னு பார்க்காம நன்மை ஆழ்க்க வேண்டும் என்றாலும் செய்யலாம். நாம செய்யக்கூடிய நல்லறத்தை தூய்மையான எண்ணத்தோடு அமைத்துக் கொண்டு நாம செய்யும் பொழுது அதன் மூலமாக நாம் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தோமோ அந்த நோக்கத்தை நம்மால அடைய முடியும். அப்ப அதை இந்த வரலாற்றிலிருந்து நாம படிப்பினையாக பெற முடியும். அது மாதிரி சில மனிதர்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு 2 பேரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர்கள் எப்படி என்றால், ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடுமையான தாகம் எடுக்கிறது, ஒரு கிணற்றை பார்க்கிறார். அந்த கிணற்றிலே இறங்கி என்ன செய்யறாருன்னா தண்ணீரை குடித்து விட்டு வெளியில வர்றார். வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஒரு நாய் என்ன செய்து தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு கொண்டு ரொம்ப தாகத்தோடு ஈர மண்ணை நக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் மனசில் நினைக்கிறார், நமக்கு ஏற்பட்ட இதே நிலைதான இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி தன்னுடைய காலுறையிலே தண்ணீரை நிரப்பிவிட்டு அந்த காலுறையை தன்னுடைய வாயிலை வைத்து கடித்து திரும்ப தன்னுடைய கைகளால் அவர் அந்த கிணற்றில் இருந்து மேலேறி வெளியில வந்து அந்த நாய்க்கு என்ன செய்யறாரு, நீர் புகட்டுகிறார். அல்லாஹ் என்ன செய்யறான், இதை பார்த்து விட்டு ஷக்கரல்லாஹ் லஹு, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்காக இறைவன் நன்றி செலுத்துகிறான். அவருடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விடுகிறான். அவர் தூய்மையான நிலையை அடைந்து விடுகிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். அது மாதிரி இன்னொரு மனிதரை சொன்னார்கள். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பனூ இஸ்ரவேல் சமுதாயத்துல விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களிலே ஒருத்தி ஒரு நாயை பார்க்கிறாள். அந்த நாய் கடுமையான தாகத்திலே இருக்கிறது, இறந்து போய்விடுகிற நிலைக்கு சென்று விடுகிறது. இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த நாய் செத்து போயிடும். அது மாதிரி ஒரு தாகத்தால் தவிக்கிற ஒரு நாயை பார்க்கிறாள். அதை பார்த்து விட்டு தன்னுடைய காலுறையில் தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு என்ன செய்யறான், அவள் தண்ணீர் போட்டுகிறாள். இதன் காரணமாக அல்லாஹ் அவளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அவள் பாவி, ஆனா இந்த பாவத்தையே போக்குகிற ஒரு காரியமாக அவள் செய்த இந்த நல்லறம் இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அமாஃபில் பஹாயிமி, இந்த கால்நடைகள் விஷயத்திலேயும் எங்களுக்கு நன்மை உண்டா? ஒரு கால்நடை இடத்துல இப்படி நடந்து கொண்டதற்காக உதவி செய்வதற்காக எங்களுக்கு நன்மை இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபி குல்லி கபிதின், ஒவ்வொரு உயிர் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உதவி செய்தால் அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெறுவீர்கள். இன்னைக்கு நாம சர்வசாதாரணமாக நம்மை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளை நாம உதாசீனப்படுத்தலாம், அவற்றை நாம கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அப்படி இல்லாம நாம அதற்கு உதவி செய்தால் அதன் மூலமாகவும் நாம நன்மையை பெற முடியும். அது நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவிற்கும் இருக்கும் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நிறைய இப்படிப்பட்ட இந்த வரலாறுகள், இன்னும் நிறைய வரலாறுகளை, சம்பவங்களை நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றிலிருந்து நாம படிப்பினை பெற வேண்டும். அறிந்து கொண்ட இந்த செய்தியில இருந்தும் நமக்கு தேவையான படிப்பினைகளை பெற்று அந்த நல்ல குணங்களை நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மாவிலே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டதை போன்று இந்த வார ஜும்மாவினுடைய வசூல் நம்முடைய மாவட்டம் சார்பாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தஅவா பணிகளுக்காக வழங்கப்பட இருக்கிறது.
இந்த வசூல் என்பது ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திற்காக ஒரு ஜும்மாவுடைய வசூலை நாம வழங்கி கொண்டிருக்கிறோம். இது எதற்காக வென்றால் மாவட்டத்தின் சார்பாக நிறைய பணிகளை நாம செய்கிறோம். எப்படி நீங்க கிளை சார்ந்து பணிகளை செய்கிறீர்களோ அதுபோல் மாவட்டம் சார்ந்தும் பொதுக்கூட்டங்கள், அதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள், இன்ன பிற தாவாவுடைய பணிகள், நோட்டீஸ் அடிக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கான அந்தந்த இதுல ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால், இன்ன பிற மக்கள் தீமைகளை செய்யக்கூடிய அந்த நிலைகளில் எல்லாம் அதற்கு எதிரான நோட்டீஸ்களை நாம அடிச்சு விநியோகம் பண்றோம். போஸ்டர்கள், இது மாதிரியான காரியங்கள் நடக்கிறது. அது ஒரு மாவட்டம் சார்பாக ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஓட்டுநர்களுக்குண்டான சம்பளம் என்று இருக்கிறது. இப்படி மாவட்டம் சார்ந்தும் நாம பணிகளை நிறைய நாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதற்குண்டான அந்த தேவை என்பது அதிகமாக இருக்கிறதுனால அதை ஒவ்வொரு வருடமும் நாம ஒரு ஜும்மாவுடைய வசூல் கிளையிலிருந்து நாம வசூல் பண்றோம். இப்ப அதற்கு தான் இன்றைய ஜும்மாவுடைய வசூலை போன வாரமே அறிவிச்சிருப்பாங்க. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கணும். அதுல நீங்க தூய்மையான எண்ணத்தோடு நாம முன்னாடி பார்த்தது மாதிரி நாம் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி எதற்காக வழங்கினாலும் அல்லாஹ் அதனை நமக்கு ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறைய நன்மைகளை தர காத்திருக்கிறான். நாம கொடுக்கிற செல்வத்தை மாதிரி வேறு எந்த நன்மையும் பல்கி பெருகாது. நாம செய்கிற அமல்கள் அவற்றிற்குண்டான ஒரு எல்லையை தொட்டு நின்று விடும். 10லிருந்து 100லிருந்து 1000லிருந்து 700 இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையோடு முடிவடைகிறது. ஆனால் தர்மம் மட்டும் முடிவில்லாமல் அந்த நன்மை பெருகி கொண்டே போகிறது. அந்த அடிப்படையில இதற்காக நீங்க அதிகமான உங்களுடைய ஜும்மா வசூலை அதிகமாக வாரி வழங்க வேண்டும். இந்த தாவா பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக அதற்காக வேண்டிய மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடியது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்கி இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நாம சரியாக கடைபிடித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தூய்மையான எண்ணத்தில் அல்லாஹ் நமக்கு மறுமை நாளில் சிறந்த ஒரு வாழ்வை ஏற்படுத்துவான் என்கிற நிலையோடு இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.